பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓட்சா கூட்டமைப்பினர் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. கள தகவல்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், சுகாதார இயக்குநர்கள், பரப்புரையாளர்கள் மற்றும் மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் ஆகியோரின் வாழ்வாதார கோரிக்கைகளை தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஓட்சா கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதுவும் குறிப்பாக தூய்மை காவலர்களுக்கு அவர்களின் பணிச்சுமையை கருத்தில் கொண்டு மாதாந்திர ஊதியத்தை ரூபாய் 10,000 உயர்த்த வேண்டும் எனவும், சுகாதார ஊக்குநர்கள் ஊராட்சி முழுவதும் சுகாதார பணி ஆற்றவும், ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு சென்று வரவும், போக்குவரத்து மற்றும் பெட்ரோல் செலவினம் உட்பட பல்வேறு செலவினங்கள் ஏற்படுவதால் தற்போது பெற்று வரும் 2000 தொகுப்பூதியம் போதுமானதாக இல்லை. ஆகவே மேற்படி ஊதியத்தை 5000 உயர்த்த வழங்க வேண்டும் எனும் இந்த கோரிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதோடு மாற்றுத்திறனாளி ஊராட்சி பணியாளர்களுக்கு ஊராட்சி ஒன்றியத்தில் காலியாக உள்ள பணியிடங்களில் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஓட்சா அமைப்பினர் சென்னை ராஜரத்னம் மைதானத்துல 1000க்கும் மேற்பட்டோர் போராடி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.